ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங்கும் ஸ்வீட்ஸ் ப்ரிப்ரேஷனும் பார்க்க போகிறீங்க. ரித்வாக் யூஸ்வலாக இந்த பிகோல் ஷாப்பில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாமக்கல்லே இது 2வது ஷோரூம். இங்கே மெயினாக கலெக்ஷன்ஸும் சரி, குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கும். கேர்ள் கிட்ஸுக்கெலாம் அழகழகான ஃப்ராக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாமும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரித்வாக்கு மட்டும்தான் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணோம். எங்களுக்கு வந்துட்டு ஒன் டே விட்டு தான் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதையும் இந்த விலாக்லேயும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு ரித்வாக்கு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஹோட்டல் வந்தாச்சு. ஆக்சுவலாக இது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் போகவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக கொரோனா டைமில் வந்திருக்கோம் வெளியே ஹோட்டலுக்கு. அப்புறம் எங்களுக்கு ஒன் டே விட்டு தான் ஷாப்பிங் பண்ணோம். அன்றைக்கி மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clock ரேஞ்சில். ஸோ தட் அப்போதைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனோம். பட் அப்போயுமே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளான மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். எல்லாருமே சேர்ந்து ஹாலில் தான் மோஸ்ட்லி உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம். ரிலையன்ஸ் ஷாப்பிங்கில் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் தான். இதில் வந்து 3 பீஸ் செட் மாதிரி ஃப்ரை பேன், அப்புறம் வந்துட்டு கடாய், சாஸ் பேன் ஒன்று, 2 லிட்ஸோடு வந்துச்சு. இதுதான் அந்த 3 இதுவும் நல்லாவே ஹெவி பாட்டம்டு தான். இது இல்லாட்டி குக்கர் ஒன்று எடுத்துக்கலான்னாங்க. நான் வந்துட்டு இதே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்த மூடி வந்துட்டு அவ்வளோ வெயிட் இல்லை. பட் வந்துட்டு இந்த கடாய், பால் பாத்திரம் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே நல்ல ஹெவி, நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. அடுத்த நாள்லேருந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குக்கிங்கும் எப்படியும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் குக்கிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு கீரை கூட்டு, ரசம், கிழங்கு பொரியல் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் எம்டிஆரோட ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டு ரெசிபி காமிக்கலை. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நான் பண்ணுறேன். 1 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி அளவு எடுத்து பிசைஞ்சுக்கணுன்னு போட்டிருக்கு. இதான் நானும் பண்ணுறேன். பட் வந்துட்டு சளைச்சிக்கிறேன்.
எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பேக்கெட் படி 70 குலாப் ஜாமுன்ஸ் வரும்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்ராக்சிமேட்டாக 67 வந்துச்சு. எதுக்குமே மோஸ்ட்லி கிராக்ஸ் வரல, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இன்னும் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் உப்பி வந்துருச்சு, இன்னும் கடைசியாக போட்டதெல்லாம் உப்பி வரல. இப்போ தான் போட்டு முடித்தேன். என்ன டிப்ஸ் நான் சொல்லுவேன்னா, 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி தான் அதில் போட சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் போட்டேன். எனக்கு 3 கப் மாவு வந்துச்சு, அதுக்கு வந்து 3/4 கப் தண்ணி ஊற்றினேன். ஆக்சுவலாக அதே மாதிரி பண்ணால் சரியாக வரும். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். கொலன்னு கொஞ்சம் மாவு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு பிசைய ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. அது ஒரு முக்கியமான டிப் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறப்ப அதுக்கப்புறமேட்டு கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறப்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லாட்டி நடுவில்லாம் வேகாமல் போயிடும். அது ஒன்று. அப்புறம் எண்ணெயில் போட்டப்பையும் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் ஜீராவில் போட்டப்பையும் இன்னும் கொஞ்சம் பெருசாகி நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ உருண்டை பிடிக்கிறப்ப சின்ன உருண்டையாக பிடிச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வந்துடும். இன்றைக்கி டின்னருக்கு புலாவும் சோயா சங்க்ஸ் மசாலாவும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனாக லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் டீட்டெயில்டாக எடுக்கல. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான். குலாப் ஜாமுன் பண்ணுறதை விட இது சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நான் இதில் ஓரலாக சொல்கிறேன். 1 கப்பு கடலை மாவு, அதாவது நான் வெயிட் பண்ணி தான் நான் மெஷர் பண்ணிப்பேன். 200 கிராம் கடலை மாவு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு 400 கிராம் சர்க்கரை, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் லட்டுக்கு. 200 கிராம் கடலை மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் பஜ்ஜி மாவு அதை விட கொஞ்சம் மேபி இதாக கரைச்சிக்கலாம். அந்த மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்ந்து கலந்துக்கோங்க. அதை வந்துட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை பாகில் தான் போடணும். சர்க்கரை பாகு வந்துட்டு 400 கிராம் சர்க்கரை சொன்னேன்ல, அதுக்கு வந்துட்டு 200 ml தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதம், அப்படி இல்லாட்டி அரை கம்பி பதம், அந்த ஸ்டேஜாக இருந்தாலும் ஓகே தான். அது டைரெக்டாக நம்ம இதுலேயே போட்டுடலாம். நம்ம தனியாக வேறு மிக்சியில் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு வந்து 40 கிராம் நெய் வேணும். 40 கிராம் நெய்யில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு மட்டும் தாளிச்சு விட்டு போட்டேன். நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம இந்த மாதிரி டைட்டான டப்பாவில் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் நல்லா அழுத்தி மூடி வச்சிடணும் ஆறுற வரைக்கும். ஆறின பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்துட்டு நெய் சேர்த்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும், லட்டு ஷேப்பு. இதில் நீங்கள் வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், இல்லை குட்டி பூந்தி கரண்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மோட்டிச்சூர் லட்டு மாதிரி கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்கிற லட்டு மாதிரி தான் இது. இந்த ரெசிபி படி நீங்கள் 200 கிராம்ஸ் மாவு, 400 கிராம்ஸ் சர்க்கரை படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 லட்டு கிட்ட கிடைக்கும் இந்த சைஸில். அது கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய தீபாவளி விஷஸ். ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. இந்த vlog அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.